அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல்லர் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அம்மனுக்கு கூழ் ஊற்றி படையல் போட்ட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது விளாக் போட்டிருக்கோம். ப்ரீ ப்ரிப்பரேஷன்லேருந்து நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாரும் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஆடி வெள்ளி அம்மனுக்கு கூழ் ஊற்றி படையல் போடுறதுக்கு நாங்கள் முந்தின நாள் ரைட்டே ராகி கூழ் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு பாருங்கள், உலை வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு நல்லா இதை கழுவிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த அரிசி நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடணும். ஏன்னா அரிசி குறுந அரிசி இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அரிசி எங்கிட்ட இல்லை, அதனால் நான் அரிசியை ஊற வச்சு இது மாதிரி நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் கொஞ்சம் நொய்யாக உடையும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒலை கொதித்த பிறகு, நல்லா கொதித்த பிறகு இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒலை கொதிச்சிச்சு, இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம், கேழ்வரகு மாவு. நல்லா நான் 1.5 லிட்டர் தண்ணி இதில் வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா அரிசி வெந்து மாவு வெந்து கூழ் நல்லா வரும். அரிசி வேகத்துக்குள்ளே நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டு அரிசி நல்லா குழஞ்சி வந்த பிறகு இதில் நான் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அப்போ தான் கூழ் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றுடும். பாருங்க, இது போல் நான் கரைச்சி வச்சுட்டேன். அரிசி நல்லா வெந்த பிறகு இதை நான் சேர்த்துக்கிறேன். கூழுக்கு அரிசி வேகத்துக்குள்ளே இந்த பக்கம் நான் கொழுக்கட்டைக்கு மாவு ஆவி வச்சுக்கிறேன். இது வச்சுட்டா நாளைக்கு செய்யறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பச்சரிசி மாவு இது 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சு காய வச்சு மிஷின் அரைச்சின்னு வந்திருக்கிறேன். இது அப்படியே உப்பு தண்ணி எதுவுமே போடாமல் நம்ம அப்படியே ஆவியில் போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து அப்படியே கொழுக்கட்டை செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மூடிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். அரிசி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம கேழ்வரகு மாவை ஊற்றி கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விடணும். கட்டியாக ஆகிடும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம அடிக்கடிக்கு கலரி விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். உப்பெல்லாம் இப்போ எதுவும் நான் போடலை. நாளைக்கு இது நான் அம்மனுக்கு படைக்கும் போது தான் உப்பு போட்டு கரைச்சி வைப்பேன். சைடில் கொழுக்கட்டைக்கு மாவுன்னு வேக வச்சுருக்கேன் இல்லையா, இது வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கூழ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வெந்தது நம்மளுக்கு தெரியணும்னா கையில் தண்ணியை தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. கரெக்டாக வெந்திருக்கு. இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு மோர் ஊற்றி இதை நம்ம புளிக்க வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் பாதி அளவு எடுத்து நான் மோர் ஊற்றி புளிக்க வச்சுக்க போகிறேன். இவ்வளோ தான் எனக்கு தேவைப்படுது நாளைக்கு. அதனால் இதை நான் மோர் ஊற்றிட்டு நல்லா புளிச்சு வந்துடும். மீதி இருக்கிறத பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கின்னு வேறு இன்னொரு நாளைக்கு எப்போ தேவையோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்குவேன். காலையில் எழுந்திரிச்சு கோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பூஜை சாமான்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம விளக்குக்கு தீபம் போடுற இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது கருகக்கூடாது. அதனால் கீழே இருந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போகணும் எப்போவுமே.
பூஜை சாமான்க்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டம்ளர் பச்சரிசி உப்பு போட்டு குழைவாக வேக வச்சுக்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு பொங்கல் மாதிரி இது வேக வச்சு இதுதான் நாங்கள் படைப்போம். இது வெந்துட்டுருக்கு. பொங்கல் நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். நான் இதை இறக்கி வச்சுட்டு கருவாட்டு குழம்பு தாளிக்க போகிறேன். கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியுது. பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பன்னீர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அது நான் இதோட சேர்த்துக்கிறேன். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொதிச்சிட்ருக்கு. காயெல்லாம் வேகத்துக்குள்ளே நான் இந்த பக்கம் முருங்கைக்கீரை தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இது கொதித்த பிறகு நம்ம கருவாடை சேர்த்து இறக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் கீரை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காய் இதுக்குள்ளே போட்டுறேன். இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். கீரை நல்லா வெந்துடுச்சு. வேர்க்கடலை நான் வறுத்துட்டு 3 காஞ்ச மிளகா 4 பல்லு பூண்டு போட்டுட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கீரையோடு சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நான் கருவாடை சேர்த்துக்கிறேன். கருவாடை நல்லா அலசி வச்சுருக்கேன். கருவாடை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம்.
கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரசம் தாளிச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயம் இது எண்ணெயிலே கரைஞ்சிரும். பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு எப்பவுமே தக்காளி அரைச்சி இது மாதிரி எண்ணெயில் நம்ம வதக்கணும்னா ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இது போல் தான் வைப்பேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். லேசாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதி விடக்கூடாது. இது கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதான் ரசம் லேசாக கொதிச்சிச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிக்கிறேன். பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் கடாயில் 1 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கினா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இதை வதக்கிக்கிறேன். லேசாக வதக்கிட்டால் போதும். பிடி கொழுக்கட்டைக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப்பு வெல்லம் எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்க மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் ஊற்றி நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஏலக்காவும் உப்பு நான் இந்த வெல்லத்து கூடவே சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். அது பாருங்கள் வடிஞ்சு வந்துடுச்சு. உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு செட்டிக்கு சேர்த்தா போதும். இது கொதிக்கட்டும். வெல்லம் கொதிக்குது. இது பாகுபதம் வரணும்னு கிடையாது, சும்மா லேசாக கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நேற்று நான் வேக வச்ச கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாவுலேருந்து நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டு ஆற வச்சு நம்ம பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு வச்சுக்கலாம். அந்த கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது போல் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். அதனால் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு போட்டுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷமே போதும். 20 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் நான். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நேற்று மோர் ஊற்றி வச்சு இல்லைங்களா, அது உப்பு சேர்த்து நான் கரைச்சிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். கூழ் கரைச்சி நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதில் நான் வேப்பிலை பாரு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்து கட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம நேற்று நம்ம மோர் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் தயிர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில். வெண்பொங்கல் நான் முதல்ல செஞ்சேன் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் வச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி தான் எங்கள் மாமியாரெலாம் செய்வாங்க, அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பச்சரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வெல்லம் போட்டு வேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் படையல் போட போகிறேன்.
படையல் போட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.